அர்ச்சனா, அர்ச்சனா, சாப்பிடுறதுக்கு இட்லி எடுத்து வச்சுட்டு இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் சாப்பிடவே வரல அவ. ஆளையே காணோம். எங்க போனா? கார் சத்தம் வேற கேக்குது. யார் எடுக்கிறாங்க? அந்த மனுஷன் கூட இன்னைக்கு வீட்ல இல்லையே. இரு, என்னன்னு பாப்போம். எஸ் சார். வாட்? ஏண்டி, உன்னை நான் வீடு ஃபுல்லா தேடிட்டு இருக்கேன், நீ இந்த காருக்குள்ள உட்காந்து கமுக்கமா என்னடி பண்ணிட்டு இருக்க? பொறுமையா பேசு, மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஏண்டி, இந்த மீட்டிங்கை வீட்டுக்குள்ள ஹால்ல ஃப்ரீயா உட்காந்து பண்ண வேண்டியதானே? இப்படி இடுக்கி பிடிச்சிட்டு கார்ல உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்க? மா, இது வீடா இல்ல வெந்நீர் போடுற அடுப்பாமா? அப்படி அவியுது. ஃபேனை போட்டுக்க வேண்டியதானடி? சீலிங் ஃபேனு, டேபிள் ஃபேனு, பத்தாதுக்கு உன் புருஷனோட கூலர் முத கொண்டு வச்சிட்டேன். அதுக்கு என்ன? அதுல இருந்து காத்து வரலமா, ஆனால் தாமா அடிக்குது. பத்தாததுக்கு இந்த லேப்டாப் வேற பயங்கரமா கொதிக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் நான் அந்த வீட்டுக்குள்ள உட்காந்து வேலை பார்த்திருந்தேன், நல்லா வெந்த வெடக்கோழி மாதிரியா இருப்பேன். அதான் வெளியே வந்துட்டேன். வெய்ய காலம் அப்படிதாண்டி இருக்கும். சரி, இப்படி கார்ல உட்காந்துருக்கே, இதுக்கு டீசல் யாரும் ஒப்பனா போடுவான்? டீசல் எங்க ஒப்பம் தான் போடுறான். நீ சோத்தை கொடுத்துட்டு கிளம்பு, போ போ. இவன் கொடுக்குற 2 இட்லிக்கு 2 மணி நேரம் பேசுவான். ஐயோ, வேலையை முடிக்கலையே, அவன் திட்ட போறான். ஐயோ, எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு. அப்ப சூடா டீ குடிக்கிறியா? ஏண்டி, நீ என்ன மொத்தமா கொன்னு புதைச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டியா? வெளியே அடிக்கிற வெயிலுக்கு எவனாவது டீ குடிப்பானா? நான் குடிப்பேனே. நீ இந்த சீன்லே இல்ல, போடா வெளியா. மா, போய் ஜூஸ் போட்டு கொண்டு வாமா, போமா. என்ன ஜூஸ் வேணும்? ஏதாவது ஒரு ஜூஸை போட்டு கொண்டு வாமா. ஏமா படுத்துற? அப்போ உனக்கு பினாயில போட்டு கொண்டு வர. குட் மார்னிங் அர்ச்சனா. குட் மார்னிங் சார். நான் முக்கியமாக உங்களுக்கு கால் பண்ணதே, ஏன் இந்த ப்ராஜெக்டை முடிக்கல? சார், அது வந்து இருங்க அர்ச்சனா, நான் ஃபுல்லாக பேசி முடிச்சிடுறேன். உங்கள் ஒர்க் டைம் செக் பண்ணதில் 12 to 3 நீங்கள் சரியாக ஒர்க் பண்ணவே இல்லை. என்ன ரீசன்? வெயில் தான் ரீசன், வேற என்ன? சார், முடிச்சிடுறேன் சார். என்ன ரீசன்னு கேட்டேன். இல்லை சார், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா முடிச்சிடுவேன் சார். ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணும்போது நீங்கள் எல்லா ஒர்க்கையும் கரெக்டாக தானே முடிச்சிங்க அர்ச்சனா? அதை தான் சார் நானும் சொல்கிறேன். ஆஃபீஸ்க்கு வந்து ஒர்க் பண்ணப்போ சொன்னதை கரெக்டாக முடித்தேன். ஆஃபீஸ்க்கு வந்தே நான் வேலை பார்க்குறேன். இல்லை வேணாம், நீங்கள் வீட்டில் இருந்து வேலை பாருங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. ஐயோ, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா சார்? ஒர்க் ஃப்ரம் ஹோமே எனக்கு வேண்டாம், எனக்கு பிடிக்கல. ஆஃபீஸ்க்கு வந்தே நான் வேலை பார்க்குறேன். சரி அர்ச்சனா, அப்போ நீங்கள் நவம்பர்லேருந்து ஆஃபீஸ் வந்துருங்க. சார், ஒர்க் ஃப்ரம் ஹோம் இன் சம்மர்னு இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோலேயே தெளிவாக உங்கள் மரமண்டைக்கு ஏறுற மாதிரி சொன்னேன். இது நவம்பர் மாதம் மழை பெய்யும். மழையில் எப்படி நான் ஆஃபீஸ்க்கு நீச்சல் அடிச்சுட்டே வந்தால் வேலை பார்க்க முடியும்? We don't have boats, sir. We are not that rich family. இதே நீங்கள் சம்மர் டைமில் ஆஃபீஸ் கூப்பிட்டீங்கன்னா அழகா ஏசியில் குழுன்னு நீங்கள் சொல்கிற வேலையெல்லாம் கரெக்டாக முடிச்சிருவேன் சார். என்ன சொல்றீங்க? நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன பேசுறீங்க? அதான் சார், எனக்கும் தெரியல என்ன பேசுறேன்னு எனக்கே புரியல. ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கும் வீட்டுல ஏசி இல்லாத காரணத்துக்கும் கரண்ட் வேற அடிக்கடி கட் ஆகுதா, வெயில்ல மென்டல் ஆகி சைக்கோ ஆயிட்டேன் சார். பேசாம நீங்க ஒண்ணு பண்ணுங்களேன், நீங்க எனக்கு ஒரு ஏசி வாங்கி கொடுக்க கூடாது? அதான் நாங்க உங்களுக்கு பே தரோமே. நீங்க குடுக்கிற பே ஆல்ரெடி 31 இஎம்ஐக்கு போயிடுது சார். இதுல நான் ஏசி எங்க சார் வாங்குறது? இப்போதைக்கு நீங்க வாங்கி கொடுங்க, அப்புறமா நான் காசு தரேன். என்ன பேசிட்டு இருக்கீங்க அர்ச்சனா? நான் உங்களோட மேனேஜர். நீங்க இப்படிலாம் பேசினீங்கன்னா நான் உங்களை ஃபயர் பண்ணிடுவேன். ஆல்ரெடி ஃபயர்ல வந்து செத்துட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கேன். ப்ராஜெக்ட் தானே, அனுப்புறவை. மா, ஜூஸ போட்டியாமா? ஐயோ, வெயில்ல வேலை செய்யவே தோண மாட்டுதே. என்ன மேனேஜர் கூப்பிடுறான்? ஐயோ, இப்போ என்னன்னு சொல்றது அவன்கிட்ட? டாஸ்க முடிச்சிட்டோன்னு சொல்லவா, இல்ல முடிக்கிறதுக்கு டைம் கேட்கவா? தெரியும்டா சார். சார் அர்ச்சனா, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? என்ன வேலை பாக்குறீங்க நீங்க? அர்ச்சனா, நெட்வொர்க் என்ன ஸ்டக்காய் நிக்கிறீங்க? நெட்வொர்க் இஷ்யூவா? ஆமா, உங்க சைடுல நெட்வொர்க் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். அது இவனும் அப்படியே இருக்கா? என்ன அர்ச்சனா, உங்க தம்பி நல்லா மூவ் ஆகுறாரு, நீங்க மட்டும் அப்படியே நிக்கிறீங்க. அட பாவி சார். என்ன அர்ச்சனா விளையாடுறீங்க? செத்துடா நீ நாயே. இடியாப்பம் 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 இடியாப்பம். யாருக்கு விக்கிறான்? இடியாப்பங்கறான், வெளியில எட்டி பார்க்கிறதுக்குள்ள தெருமுனைக்கு போயிடுறான். யாருக்கு விக்கிறானே தெரியல. ஹலோ சார், குட் மார்னிங். இரும்புச்சமையம் பத்தலைக்கு பேரிச்சம்பழம். எக்ஸ்கியூஸ் மீ சார். இரும்புச்சமையம் பத்தலைக்கு பேரிச்சம்பழம். நீ போய் தொலைடா, பழசலாம் எதுவும் இல்ல. எங்க ஆட்டக்காரதா இருக்கா, வேணா கூட்டு போ. நம்ம வீட்டு வாசல்லே வந்து வியாபாரம் பண்ணுவானுங்க போல. சாரி சார். Yeah sir, I'll finish the task in half an hour. Yes, we'll submit the report soon. Hi அக்கா, how are you? நாயே, இப்படிலாம் பேச மாட்டேன், என்ன புதுசா இருக்கு? இல்ல, சிஎஸ்கே மேட்ச் வருது, பார்க்கணும். பாரு. டிக்கெட் வாங்கி தாங்க. வாங்கு. வாங்கி கொடுங்க. எவ்வளோ? 15,000.
இங்க வா. ஆ அங்க மேல சாமியார் இருக்குல்ல, எஸ் அதுக்கு கீழே ஒரு ஷெல்ஃப் இருக்கும். ஆமா அந்த ஷெல்ஃப்ல ஒரு குட்டி பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஆமா அந்த பாக்ஸ்குள்ள ரிமோட் இருக்கும், எடுத்து டிவில போட்டு பாரு. இருந்தாலும் ஸ்டேடியத்துக்கு போய் நெஞ்சிலையும் வயிற்றுல வச்சுன்னு கத்திட்டு பார்த்தா தான் ஒரு சுகம் இருக்குது. ஒன்றும் கவலைப்படாதடா, இங்கேயே சோஃபா மேலே ஏறி நல்லா நெஞ்சலி வயிற்றுலையும் அடிச்சுக்கோ. வேணா உங்க அம்மா வேணா கூப்பிட்டுக்கோ, அவ வெட்டியா தான் இருப்பா. இல்லை தோனி என்ட்ரி அங்கே போய் பார்த்தா தான் நல்லா ஜாலியாக இருக்கும். தோனி என்ட்ரி பார்க்க ஆமாக்கா. அங்கிருந்து பார்த்தா கூட உனக்கு தோனி எறும்பு சைஸ்ல இவ்வளவு தானே தெரிவாரு. இதே டிவில பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, க்ளோஸ் அப் ஜூம் ஷார்ட்ஸ் எல்லாம் வச்சு அழகா காட்டுவாங்க. கோடி பேரோட சேர்ந்து பார்த்தா என் மாச சம்பளத்துல பாதி சம்பளத்தை டிக்கெட் வாங்கணும்னு கேட்டுட்டு இருக்க அடிச்சனா. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிட்டு இருக்கேன் நானு, டிக்கெட் வாங்குறானவே 15,000க்கு. ப்ளீஸ் ஏய் நீர் உன்னை எப்படி விருப்பத்துறேன் பாரு. ஏய் மரியாதையா ஃபேனை போட்டுரு, வெயில்ல வேகுது, வேலை பார்க்க முடியல என்னால. ஃபேன் ஆஃப் ஆயிடுச்சா? டிக்கெட் வாங்கி தருவியா சொல்லு. டிக்கெட் 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 வாங்கி தா. டிக்கெட் 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 ஐபிஎல்க்கு டிக்கெட் வாங்கி தாடி. வாடா. டிக்கெட் டேய் நீ நார்மலா இருக்கும்போது ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்கா இருக்குடா. இனிமே நீ வீட்ல இப்படியே இரு. போடா. போறம்போக்கு. ஏய் அப்ப வாங்கி தர மாட்டல? வாங்கி தர முடியாது. சாவு நாய். ஏய் சனியனே. சை. அற்புதமா வேண்டா எடுத்தோம் இருக்கு. வீட்ல இந்த சைத்தானுங்களோட வேலை பார்க்கவே முடியல. ஐயோ 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 ஐயோ, அடிக்கிற வெயிலுக்கு வெயிலுக்கு வெளியவும் போக முடியல, வீட்லயும் இருக்க முடியல, எதுவுமே பண்ண முடியலையே. மா என்னமா பண்ற? சாப்பாடு போடுமா, பசிக்குது. நான் வேற லாகின் பண்ணோம். ஏன் அம்மா என்னமா பண்ணுவ கிச்சன்ல இவ்வளவு நேரம்? வாமா. ஏன்டி இப்படி கத்திக்கிட்டே இருக்க? இந்த பாரு குழம்பு ரெடி ஆயிருச்சு, சாப்பாடு வைக்க 2 நிமிஷம் ஆகும், அதனால வெயிட் பண்ணு. சரி, சரியா? ஐயோ மா ஏன்டி இப்படி உயிர் போற மாதிரி கத்துற? என்னடி குழம்புது? புளிக்குழம்பு. புளிக்குழம்பா? மா அடிக்கிற வெயில்ல ஆல்ரெடி மூஞ்சி ஃபுல்லா புள்ளி புள்ளியா வந்துருச்சுமா. இதுல நீ புளிக்குழம்பு, காரக்குழம்பு, பொரிச்ச குழம்புன்னு வச்சா என் பாடி என்னத்துக்குமா வருது? ஹீட் ஆகி செத்துற மாட்டேனா? அப்ப உனக்கு என்னதாண்டி வேணும்? தயிர் சாதம். தயிர் சாதம் கூட. என்னது தயிர் சாதமா? மனுஷன் தான் சாப்பிடுவானா அத? ஐ டோன்ட் ஈட். பாத்தியா, என் பிள்ளைக்கு தயிர் சாதம் பிடிக்காது, அதனாலதான் அவனுக்கு பிடிச்ச புளிக்குழம்பு வச்சிருக்கேன். மா அந்த நாய் உச்சி வெயில்ல போய் டீ குடிப்பாமா. அந்த நாய் வாயில போய் புளிக்குழம்பு, காரக்குழம்பு, பொரிச்ச குழம்புன்னு எதை வேணா ஊத்து, அந்த நாய்க்கு ஒன்றும் ஆகாது. ஏன் பாடி அப்படியா? எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? அப்ப உனக்கு என்னதாண்டி வேணும்? தயிர் சாதம் இல்லையா? உரவூத்துல, அதனால தயிர் இல்ல. சாப்பாடு வச்சிருக்கல, அதை மட்டும் ஒரு தட்டில் போட்டு கொண்டு வா. ஃப்ரிட்ஜில் ஐஸ் வாட்டர் இருக்கா? இருக்கு. நான் அதை ஊற்றி பசங்க சாப்பிட்டுக்கிறேன். அட பைத்தியம், ஏதாவது பண்ணி தொலை. ஏண்டி கதவை தட்டுற சத்தம் கேக்குதுல்ல, எழுந்து போய் யாருன்னு பார்க்க மாட்டியா? இப்பதானே நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து சோன்னு உக்காந்துருக்கேன், அதையும் நான் தான் பார்க்கணுமா? என்ன பண்றது, உன்னை பெத்து தொலைஞ்சிட்டேன்ல. முத்துக்கண்ணே, மார்க்கெட் போயிட்டு வந்துட்டியா? சரி சரி, பைய கொடு. ஐயோ என் பிள்ளை எப்படி களைச்சு போய் வந்திருக்கு பாரு வெயில்ல. போய் உட்காரு. பைய கொடு. உட்கார். ஐயோ எப்படி வேர்த்து போயிருச்சு பாரு. அந்த ஃபேனை திருப்புமா. சரி இரு. ஏண்டி என் புள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டு மார்க்கெட்டுக்கு போய் அம்மாக்காக எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். நீ வீட்டுல உட்காந்து சும்மா தானே வேலை பார்த்துட்டு இருக்க. எந்திரிச்சு போ, அவன் கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்கட்டும். எந்திரிச்சு போடிங்கிற. ஆளும் மண்டையும். நீ வாடா கண்ணு, வா முத்துக்கண்ணா, நீ பொடுறி. லைட்டா திருப்புமா. ஓகேவா? முத்து நீ ரெஸ்ட் எடு, அம்மா உனக்கு சில்லுன்னு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன். சரியா? 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் போட்டு தரோம். ஓகேப்பா.
பொறுக்கிற நாய்க்கு எதுக்கு ஃபேன்? இரு வரேன். சாவுடா. ஏய், சும்மா வெட்டியா சுத்திட்டு இருக்கிற நாய் உனக்கு என்னடா கவட்டைக்கு ஃபேன் வச்சுக்கிட்டு தூங்குற? ஏய் மரியாதை, மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்திருக்கேன். மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தா உனக்கு மரியாதை கொடுக்கணுமா? நீ பெரிய இவன். மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தா நீ பெரிய மயிரா? என்னடா கைவுறு, நான் ஓவரா பீத்துக்கிறேன் வேலை பண்றேன்ட்டு. ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே பண்றேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்றியா? ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா என்ன உங்களுக்கு எல்லாம் சுலபமா இருக்கா? ஏண்டா காலையில 7 மணிக்கு என்ன போன் பண்ணி எழுப்புறதே என் மேனேஜர் தான்டா. 5 மணிக்கு லாக் ஆஃப் பண்ண விடுறானா? பண்ண விட மாட்டான். நம்ம டீம்ல ஒருத்தி லீவ் போட்டா, பக்கத்து கேபின்ல ஒருத்த லீவ் போட்டான், எதிர்த்து ஆபீஸ்ல எவ்வளவு ஒருத்தி லீவ் போட்டான்னு 11 மணிக்கு தான் எனக்கு எல்லா வேலையும் கொடுத்து லாக் ஆஃப் பண்ண வைக்கிறான். தெரியுமா? உன் ஆத்தாக்கார என்னடானா சும்மா உட்காந்து பொட்டியை தட்டுறா. எங்க அப்பா என்னடானா நீ சும்மா தானமா இருக்க, இந்த வேலையை பண்ணுன்றான். நீ என்னடானா ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே பண்றேன் அசால்ட்டா சொல்லிட்டு இருக்க. ஆமாவா, ஆபீஸுக்கு போயிட்டு வந்தாதான் மதிப்பீங்களா? வீட்டுல உட்காந்து வேலை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் மரியாதை தெரியாதா? எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வெயில்ல, வேகாத வெயில்ல, ஒரு ஏசி கூட இல்லாத வீட்டுல குடும்பத்துக்காக கஷ்டப்படுறேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஈஸியா சொல்றேன். ஒரு ஜூஸ் கூட போட்டு தர மாட்டான் உங்க அம்மா. அவன் உனக்கு மட்டும் தான் அம்மாவை பிஹேவ் பண்றான், எனக்கு அவன் தாயாவே பிஹேவ் பண்றது இல்ல. வா, ஒரு ஃபேன் வாங்குறதுக்குள்ள இந்த வீட்டுல படாத பாடுபட வேண்டியதா இருக்கே. என்ன மக்களே, ஒய் ஸ்வெட்? சேம் ஸ்வெட். ஒர்க் ஃப்ரம் ஹோம், உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம். திஸ் கண்டென்ட் இஸ் ரிலேட்டபிள் டு யூ. தென் கோ சப்ஸ்கிரைப் டு ஆராதி சேனல். ஐயோ, என்ன வேற என்னமோ சொல்றோம். அப்ப ஆராதி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. டேய் வரேன்டா வில்லியம்ஸே. என்னது சாப்பாடு வேணாமா? அத முதல்லயே கால் பண்ணி சொல்லிருக்க வேண்டியதானே? அதான் இப்ப சொல்லிட்டேன்ல. இப்ப எதுக்குங்க வந்ததும் வராததுமா இப்படி சிடுசிடுன்னு விடுறீங்க? என்ன நிக்கல உனக்கு பிரச்சனை? சும்மா நொய்யின் கேள்வி கேட்டுக்கிட்டு. ஆபீஸ்ல தான் பிரச்சனைனா இங்கேயும் பிரச்சனை. ஆபீஸ்ல டென்ஷனா? அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமா? என்ன ஆபீஸ்ல திட்டாததே அவங்கள திட்டிருக்க போறாங்க? அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா உனக்கு? சும்மா ஆறுதல் சொல்றேன்.